ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். கோதுமை ரவை யூஸ் பண்ணி டேஸ்டியான கொழுக்கட்டை. நீங்கள் இது மாதிரி கோதுமை ரவையில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த வீடியோ பார்த்து கோதுமை ரவையில் ஒரு தடவை நீங்கள் இந்த கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. அதுக்கு நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் பாதி அளவு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இப்போ இந்த கோதுமை ரவையை வறுக்கணும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவையை அதில் போட்டுடலாம். உங்களுக்கு நெய் இருந்தால் நீங்கள் நெய் ஊற்றி நீங்கள் வறுத்துக்கலாம். இல்லை நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் டால்டா, எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போது பட்டர் தான் போட்டிருக்கேன். வெறும் கடாயில் பட்டர் போடுறதுக்கு பதிலா நான் ரவையை போட்டுட்டு அதுக்கப்புறமா பட்டர் போட்டிருக்கேன். சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும். இப்போ ரவையை நல்லா வறுத்துக்கணும். வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஒரு சிட்டிகை சால்ட், உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா இதை வறுத்துடலாம். வறுக்கும்போது இந்த பட்டரும் நல்லா மெல்ட் ஆகி வரும். நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டே இருக்கணும், கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். இல்லைன்னா சீக்கிரமாக இது கறி போயிடும். அதனால் கைவிடாமல் நீங்கள் வறுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் கொப்பரை தேங்காய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் நிறையா போடணும். தேங்காய் நிறையா போட்டு அதோடைய இந்த தேங்காய் ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா நான் எவ்வளவு கோதுமை ரவை எடுத்தோம் அதே அளவு வெல்லம் நான் ஏற்கனவே கரைச்சி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 3 ஏலக்காய் பொடி பண்ணி கல்லில் இடித்து வச்சுருக்கேன். அதையும் ஏலக்காயும் வெள்ளைப்பாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அந்த கோதுமை ரவையோடு சேர்த்து நல்லா நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், கலக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாகு ஊற்றிக்கலாம். ஒரே அடியாக ஊற்றி வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சுருங்க. இப்போ கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு நான் இட்லி தட்டு தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கோதுமை ரவையை போட்டு கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவில் கொழுக்கட்டை வேணுமோ அந்த அளவில் கொழுக்கட்டை நம்ம பிடிச்சு இட்லி தட்டில், ஏற்கனவே நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் வேக வைங்க. நல்லா சூப்பராக வெந்துடும். ஏற்கனவே நம்ம இதை ஃப்ரை பண்ணியிருக்கோம். இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக ஒயிட் சுகர், நாட்டு சர்க்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கோதுமை ரவையில் சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி கோதுமை ரவையில் கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க. நம்ம கிச்சடி செய்வோம், உப்புமா செய்வோம். இது மாதிரி ஒன் டைம் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கங்க. சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒன் டைம் இது மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்க என்னோடய வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.